ஓவரா இருக்குல்ல சும்மா. சரி ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஷர்ட்லாம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சும்மா அப்படியே சோகமாக பேசிட்டு இருந்தேன். பாட்டி ரெண்ட்டு இந்தாடா 1300 அப்படின்னு சொல்லிட்டு 1300 கொடுத்தாங்க. சரி ஓகே, டிஷர்ட்டும் ஒரு ஷர்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த டைம் ஸ்ட்ரெயிட்டாக போய் வாங்காமல் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நான் ஆன்லைன் ஆர்டர் பண்ணேன். சரி ஓகே, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூர்லேருந்து சுப்ரீம் மென்ஸ் கிளாத்திங்கில் இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. பார்த்தேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே கிளாத்ஸ்லாம் அந்த குவாலிட்டி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம இங்கே ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். இது நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. பட் மதியானம் கூப்பிட்டிங்கன்னா நீங்கள் யாராவது கூப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு எதாவது வேணும்னாலும் கூப்பிட்டிங்கன்னா மதியானம் அவ்வளோக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டம் அவங்க வந்துகிட்டே இருக்கும், அவங்களும் கால் எடுவாங்கல்ல. ஸோ அதான் நான் நைட்டு எனக்கு அவங்களே கூப்பிட்டாங்க, இப்போ கால் பண்ணலாமா அப்படின்னு, வீடியோ கால் பண்ணலாமான்னு கேட்டேன். வீடியோ கால் பண்ணாங்க. தென் நான் கிளாத் என்னென்ன எனக்கு வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணேன். நிறையா அவங்க காமிச்சிட்டே இருந்தாங்க. அவங்க ரொம்ப பொறுமையாக நான் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் காமிச்சிட்டே இருந்தாங்க. தென் எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு 3 டிஷர்ட்டு 2 ஷர்ட் ஆர்டர் பண்ணேன். இப்போ புள்ளிங்கோ கிளாத்திங் சொல்லிட்டு ஏதோ புதுசாக ஒன்று வந்திருக்கு போல, அது 2 நான் வாங்கியிருக்கேன். சரி பார்க்கலாம் ஓகேங்களா. சரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்ன எப்படா கொரியர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா திடீர்னு பார்சல் வந்துருச்சு. அந்த பார்சல் தான் சுப்ரீம் மென்ஸ் கிளாத்திங் பார்சல். நேற்று நைட் போட்டு விட்டாங்க, இன்னைக்கு இப்போ மதியானம் வந்துச்சு. சரி ஓகே, இதை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, 2 லைக்ரா கிளாத்னு சொல்லுவாங்க. ஸோ அது குவாலிட்டி நல்லா பெட்டராக செம்மையாக இருக்குது. சரி ஓகே, நம்ம போட்டு பார்த்து ட்ரை பண்ணுவோம். அப்படிங்க லைன் வைக்கிறேன். இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆமாக்கா, குவாலிட்டி பெட்டராகவே இருக்குது, சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்ச பிளாக் கலர், எனக்கு ரொம்ப பிளாக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். யார் யார் பிளாக் லவர்ஸ் இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதா? சரி ஓகே, இந்த லைனை ஒவ்வொன்றா போட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு ட்ரை பண்ணுவோம். பிளாக் செம்மையாக இருக்குல்ல, சைடில் அந்த ஸ்ட்ரிப்பு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பிளாக் ஆரஞ்சும் ஒயிட்டும் ஏதோ டேப் போட்ட மாதிரி இருக்குது. பட் நல்லா இருக்குது, நியூ ஸ்டைலாக இருக்குது. கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. கிளாத் குவாலிட்டி நல்லாயிருக்கு. பிளாக் டிஷர்ட்டு கிளாத் குவாலிட்டி நல்லாயிருக்கு. எல் சைஸ், என்னோடய சைஸ் வந்து எல் சைஸ். உங்களுக்கு என்ன சைஸோ அந்த சைஸை சொன்னீங்கன்னா கரெக்டாக அனுப்பிச்சுடுவாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதை ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஹவுஸ் இது எந்த கலர்? இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரெட்டும் இல்லாமல் மெரூனும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாமல் அப்படியே லைட் கலரில் இருக்கும். நல்லா இருக்கும். இந்த ஃபிட்டு செம்மையாக இருக்குது. அதாவது இந்த குவாலிட்டி வந்து போடுறதுக்கு நல்லா இருக்குது. அப்படியே எதுவும் ஃப்ரீயாக இருக்குது, நல்லா இருக்குது. சில இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா, லெஃப்ட் ரைட்டுன்னு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். பட் இது ஃபிட்டு நல்லா இருக்கும், உண்மையாக சூப்பராக இருக்கும். ஆர்டர் பண்ணதுக்கு ஒர்த்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மயில் கலர், ப்ளூ கலர் மாதிரி கலந்த மாதிரி, அதை ட்ரை பண்ணலாம். ஃபிட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நான் எல் சைஸ் சொன்னேன், எல் சைஸ் தான். பட் ஆனால் எல் சைஸ்னால் பெருசாக வந்துருமா நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஆனால் ஃபிட்டு அப்படியே செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா, ஃபிட் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. சார் குவாலிட்டி பாருங்கள், குவாலிட்டி தான் வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருக்கு.
ஒர்த்து ப்ராடக்ட்டு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு புல்லிங்கோ எல்லாத்துக்குமே இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த மாதிரிலாம் போட்டதில்லை. சரி ஓகே, ஜீன்ஸுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா ரப்பர் மாதிரி இருக்கும், இழுத்தா ஸ்ட்ரெச் ஆகும். சரி ஓகே, ட்ரை பண்ணுறோம். இந்த ஃபிட்டு உண்மையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதே கிடையாது, இல்லை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் பியூர் கலர் அந்த மாதிரி தான் போடுவேன். பட் ஓகே, நல்லா இருக்கு. இந்த ஃபிட்டு எப்படி இது பண்ணாலும் அந்த கசகசன்னு இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இட்ஸ் வெரி நைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வெறும் கொஞ்சம் நல்லா எல்லாருக்குமே ஷூட் ஆகும், எல்லாத்துக்குமே ஷூட் ஆகிற ஒரு நல்லா ஓகே, இது ட்ரை பண்ணுவோம். சூப்பராக இருக்குது உண்மையாகவே. அந்த போடும்போது ஒரு கம்ஃபர்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து எனக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுதா தெரியும்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அது போடும்போது அது ட்ரெஸ் போடுறவங்களுக்கு தானே தெரியும். உங்களுக்கு அது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்களா? கரெக்டாக இருக்கு. அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்து போடும்போது அந்த ஒரு குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. மஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே இருக்காங்க, அவைலபிள் இருக்காங்க. அவங்க நீங்கள் அட்ரஸ்ஸு உங்களுக்கு எப்படி இது ஆர்டர் பண்ணணுங்கிறது நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இது யார் யாருக்கு பிடிச்சிருக்கு, இந்த 3 டிஷர்ட்டு 2 ஷர்ட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் எங்கள் பாட்டிக்கிட்ட எவ்வளோ நச்சரிச்சு வாங்கினேன்னு எனக்கு மட்டும்தான் நானே இப்போ தான் எல்லாத்தையும் நச்சரிச்சு வாங்கிக்கிறேன். சரியா? சும்மா அப்படின்னு சொன்னேன், நான் நச்சரிச்சு தான் வாங்கினேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒருத்தனால தான். சரி ஓகே, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்படின்னு. இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 4-5 ஃபோட்டோ போடாட்டி எப்படி நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இல்லை ஃபோட்டோ ஷூட்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ ஷூட்லாம் இல்லை, சும்மா 4 பிக் தான் போட்டிருப்பேன். அப்புறம் என்ன கேமராமேன் யாருன்னு பார்க்குறீங்களா? மறைச்சிட்டான் பையன் யார். சரி ஓகே, அவன் கேமரா வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னா அவங்க கான்டெக்ட் பண்ணிங்கன்னா ஃபோன்பே இல்லைனா கூகுள் பே பண்ண சொல்லுவாங்க. கூகுள் பே பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் அவங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் லோக்கல் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஈஸியாகவே அனுப்பிடுவாங்க. எங்கே இருந்தாலுமே அவங்க கொரியர் பண்ணுறாங்க, ஒன்றுமே இஷ்யூ இல்லை. அவங்க வீடியோ கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோ சிம்பிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 5ல் உங்களுக்கு எது பிடிச்சிருன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு எது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.